get latest news updates, subscribe to my channel. Don't forget press bell icon. வணக்கம் பாஸ். இந்த வாத்தியார் டீச்சருக்காண்டி இதை நான் ஷேர் பண்ணுறேன் சொல்கிறேன். ஃபுல்லாக அந்த சம்பளம் பத்தில் அதுக்கு போராடுறேன், அதுக்கு அடுத்த ஜென்ரேஷனுக்கு போராடுன்னு சொல்லி போராடுறீல. எதுக்கு போராடுறீங்கன்னாச்சும் உங்களுக்கு தெரியுமா? சம்பளம் பத்தில் தானே போராடுறியா? அது நேரடியாக போய் கேட்கறது. அதுக்கே மித்த வாத்தியார்லையும் தூண்டி விடுந்த ஒரு பிரின்சிபால் மேடம் போய் சொல்லுது எல்லாரும் வாத்தியார்கிட்டையும் டீச்சர்கிட்டையும், போராடினாலும் பரவாயில்ல வீட்டில் இருங்க, ஏன் உனக்கு எதுக்கு இந்த வேலை, நீ போராடுறதா போய் தனியாக போராடு. எல்லாரும் போராடணும்னு நினைச்சா எத்தனை ஒரு ராணுவத்தில் இருக்கான்னு தெரியுமா? அவங்களுக்குலாம் பென்ஷன் இல்லை தெரியுமா? 2006 அப்புறம் எனக்கு தெரிஞ்ச தகவல் இது. மேதி வேணா நீங்க சர்ச் பண்ணி தெரிஞ்சுக்கிறங்க. அவன்லாம் போராடினா அவன் குடும்பத்தை விட்டு குட்டியை விட்டு பார்டர்ல போய் கஷ்டப்படுறேன், எவன் எங்கே சாவறான் எப்படி சாவறானே தெரியாம அவன்லாம் உழைச்சிக்கிட்டு அவன்லாம் எதுக்கு உழைக்கணும்? உங்களை காண்டி தாங்க உழைக்கிறேன். பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்குற காட்சி பத்தலைங்கிறிய தனியார் பள்ளிக்கூடத்துல எவ்வளவு சம்பளம் கொடுக்குறேன், அதுல வாத்தியார சொல்லிக் கொடுக்காம இருக்காங்களா? அவங்க குடும்பம் ரன் ஆகாம இருக்கா? அடுத்த ஜென்ரேஷன் சொல்றீங்களே, எந்த ஜென்ரேஷனை பத்தி நீங்க பேசுறியா? டாக்டர் அனிதா செத்துச்ச எந்த டீச்சர் இறங்கி போராடினீங்க? அப்போ போராடுறது. நீட் தேர்வு வச்சாங்களே அப்போ போராடுறது. நாங்க இந்த சிலபஸ் சொல்லிக் கொடுக்கல, எங்க பிள்ளைகளுக்கு இந்த பாடம் வைக்காதேன்னு சொல்லி கொடுக்குறது. அப்ப யாரும் சொல்லலையா நீங்க? அப்ப யாரும் போராடலையா? இப்ப கை கொடுங்க, நாங்க அடுத்த ஜென்ரேஷனுக்காண்டி போராடுறோம், உங்களுக்கு உங்க பிள்ளைகளுக்காண்டி தான் போராடுறோம். எந்த பிள்ளைகளுக்காண்டி போராடுறியா? உங்களுக்கு சம்பளம் பத்தலைன்னா நீங்க போராடுறியா? சம்பளம் பத்தல நீங்க வேலையை எழுதி கொடுத்துட்டு போக வேண்டியதானாங்க? ஏன் வேலையை விட மாட்டேங்கிறியா? போராடுறியா? சம்பளம் பத்தலைன்னா வேலையை விடுங்க, வேற ஆள் இருக்குல்ல அதோட கம்மி சம்பளத்துக்கு வேலை ஆக்குறதுக்கு. அரசாங்கம் வாங்குற வரியில உங்களுக்கே காசு கொடுத்துருந்தா அப்ப நாங்களும் வரி கட்டிட்டே சாக வேண்டியதானே? எல்லாருக்கும் கவர்மெண்ட் வேலை கிடைக்காதுல்ல, அப்ப நாங்களாம் என்ன பண்றது? என்னதாங்க நீங்க எல்லாம் நினைச்ச அடிக்கடி போராடுறியா? சென்னையில தூக்குச்சு தெரியுமா எல்லாரும் வாத்தியார வேலையை விட்டு? போனா போயிட்டு கலைஞர் ஒயின் ஜாப்லயும் வேலை கொடுத்தாரு, அதை மட்டும் சொல்லி காமிக்கிறீங்க. எங்களை எல்லாம் தூக்கிட்டு ஒயின் ஜாப்ல வேலை கொடுத்தா, இதுக்கு வேலை கொடுத்தாருன்னு இப்படி பண்ணா அப்புறம் அது கூட கொடுக்காம உங்களை எல்லாம் விரட்டி விடணுங்க, தெருவில் விடணுங்க. வேலை கிடைக்காம அவன் பிச்சை எடுத்தா தாங்க தெரியும். என்னோட கூட பிறந்ததெல்லாம் படிச்சு விட்டு பாவம் 5000 10,000 வேலை ஆகுதுங்க. அதுவும் டீச்சர் தான் எவ்வளவு கஷ்டப்படுதுன்னு எனக்கு தெரியும். 10,000 ரூபாய் வாங்கி வீட்டு வாடகை கொடுக்கறதா குடும்பத்தை ரன் பண்றதான்னு தெரியாம வேலை பார்த்துட்டு தெரியுது. இருக்கிறவங்க ஏதோ கொடுத்து உதவுறாங்க, இல்லாதவங்க எல்லாம் என்னங்க பண்ணுவாங்க? 10,000க்கு போராடுறலாம். போராட்டங்களுக்கு குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாம் சப்போர்ட் பண்ணணுமா? பெற்றோர்கள் எல்லாம் வந்து உங்க பிள்ளைகளுக்காண்டி தான் போராடுறேன். எந்த பிள்ளைக்கு போராடுறியா? பிள்ளைல தனியார் ஸ்கூலுக்கு தாங்க எதுக்கு அனுப்புறோம் தெரியுமா? உங்களுக்குலாம் படிப்பு மட்டுமாங்க நல்லா இருக்குன்னு அனுப்புறோம், மித்த விஷயங்களும் இருக்குங்க. ஒரு டாய்லெட் இல்லைன்னு ஒரு பள்ளிக்கூடத்துல இருந்து ஒரு வாத்தியாரோ ஒரு HMO யாரோ சப்போர்ட் பண்ணிருக்கலாங்க, போராடி இருக்கலாம். பிள்ளைல ஒதுங்குறதுக்கு ஒரு பாத்ரூம் இல்ல, உட்கார ஒரு சேர் இல்ல, எழுதி போட ஒரு போர்டு ஒழுங்கா இல்ல, அதுக்கு எந்த டீச்சரும் போராட மாட்டேங்கிறியா? அந்த கவர்மெண்ட் கிட்ட தானே சம்பளம் வாங்குறியா? அந்த கவர்மெண்ட் கேட்க வேண்டியது நீங்க, அதுக்கு கேட்க மாட்டேங்கிறியா? இதுக்கு மட்டும் வந்து கேட்கறியா? சம்பளம் எவ்வளவுதாங்க சம்பளம் வேணும் உங்களுக்கு? அப்படி சம்பளம் அதிகமானா தனியார் கம்பெனியில போய் வேலை பார்த்து பாருங்க தெரியும். வெளிநாடுல வந்து உழைச்சு பாருங்க தெரியும், அவன் ஒரு சோத்துக்கு எப்படி கஷ்டப்படுறான்னு. சர்வ சாதாரணமா போராடுறேன் எங்களுக்கு உதவுங்க, எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்னு கேட்டுக்கிறியா? அந்த ஹெட் மாஸ்டர் எல்லாம் கிடைச்சிச்சுன்னு வச்சுக்க என்ன சொல்லுவோம்னே தெரியாது, ஏதாச்சும் அசிங்கமா திட்டி போறேன். ஸ்கூல்ல வேலைக்கு வந்த டீச்சர் வீட்டிலே இருந்துக்கிறங்களாம். உங்களுக்கு எல்லாம் வீட்டுல இருந்தாலும் லீவ் சம்பளம் கொடுக்குறாங்க, அதனால சொல்லுவீங்க. வராததுக்கெல்லாம் சம்பளத்தை வெட்டணுங்க, எல்லாத்துக்கும் லீவு கொடுக்குறேன், எங்களுக்கு எல்லாத்துக்கும் அங்கே ஓட்டு எடுக்க போய் சொல்றா, ரேஷன் கார்டுக்கு எடுக்க போய் சொல்றா, எல்லாம் ஒத்துக்கிட்டு தானே வேலைக்கு சேர்றியா? அப்பவே வேலை வேணாம்னு சொல்ல வேண்டியதானே கவர்மெண்ட் வேலை. சேரும்போது மட்டும் கும்பிட்டு வந்து காசை கொடுத்து சேர்ந்துக்கிறியா? அப்போது வேணாம்னு சொல்லுங்க. கவர்மெண்ட் வேலை உங்களுக்கு முன்னாடி பார்த்தவங்களுக்கு தெரியும்ல என்ன வேலை பாக்குறா. ரேஷன் கார்டு எடுக்க போய் சொல்றா, ஓட்டர் ஐடிக்கு எடுக்க போய் சொல்றா, ஊர்ல கணக்கெடுப்புக்கு எடுக்க போய் சொல்றா, சனத்தொகை கணக்கெடுப்பு போய் சொல்றா, எல்லாத்துக்கும் ஒத்துக்கிட்டு தானே வேலைக்கு வரியா? ஏன் அப்பவே வேலை வேணாம்னு சொல்ல வேண்டியதானே? அதுக்கு மட்டும் வந்துருக்க வேலை, எங்கிட்ட வேலை கிடைச்சா போதும், கவர்மெண்ட் வேலை கிடைச்சா போதும். உங்க பிள்ளைல எத்தனை பேர் பிள்ளைங்க உங்க பிள்ளை எல்லாம் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்க வைக்கிறியா? கவர்மெண்ட் வேலை மட்டும் வேணுமா உங்களுக்குலாம்? இல்ல சம்பளம் பத்தலன்னா அடிக்கடி ஸ்ட்ரைக் வேற. கேட்டா நாங்கெல்லாம் உழைக்கிறோம். என்னத்த உழைக்கிறிய? ஒரு ராணுவ வீரரோட வாங்க நீங்க எல்லாம் உழைச்சிரியா? சொல்லுங்க, என்னத்த நீங்க எல்லாம் உழைக்கிறிய? உழைச்சு பாருங்க தெரியும். போலீஸ்காரெல்லாம் நான் படாப்படுறேன், அவங்கள திட்டுறதுக்கெல்லாம் வாய் வேற நல்லா திட்டுவிய, மக்கள் நல்லா திட்டும் வேகமா. ஒரு நாள் அவன் எல்லாம் போராடினீங்கன்னு வச்சுக்கோங்க, இறங்கி ரோட்ல நீங்க எல்லாம் பிச்சை தான் எடுக்கணும். ஏதாவது ஒரு நாடு வந்து அடிமைப்படுத்திட்டு போயிடும், ராணுவ வீரர் எல்லாம் வந்து போராடினா தெரியுமா? அவங்களுக்கு தான் பென்ஷன், அவங்க என்னைக்காச்சும் போராடி இருக்காங்க, எனக்கு பென்ஷன் இல்லை, போராடி இருக்காங்க. உங்களுக்கு பென்ஷன் கொடுக்கலாம், சம்பளம் பத்தல, எம்பிட்டுங்க சம்பளம் வேணும் உங்களுக்கு? கொடுக்குற சம்பளம் பத்தல, வேலை எழுதி கொடுத்துட்டு போயிருங்க. அதை தான் நான் திருப்பி சொல்றேன். வேலை வேணாம் ரிசைன் பண்ணுங்க பாப்போம். ஒரு டீச்சராச்சும் வேலை வேணா ரிசைன் பண்ணிருக்காங்க. அந்த அனிதா பொண்ணு சொத்துக்கு ஒரே ஒரு டீச்சர் தாங்க ரிசைன் பண்ணிச்சு வேலை வேணாம்னு. அதாங்க உண்மையான டீச்சர், அது சொல்லலாங்க எனக்கு சம்பளம் பத்தலைன்னு. அது மாதிரி எத்தனை பேருங்க ரிசைன் பண்ணிருக்கீங்க? நீட் தேர்வு வச்சாங்களா, அப்ப எத்தனை பேருங்க எதிர்ப்பு தெரிவிச்சிய? நாங்க எங்க பிள்ளைகளுக்கு நாங்க இந்த சிலபஸ் நடத்தல, நாங்க அதனால நாங்க நடத்த முடியாது, நாங்க ஸ்ட்ரைக் பண்றோம் பண்ணுங்க பாப்போம். அப்ப வராங்க ஆதரவா பெற்றோருங்க. இப்ப கூப்பிட்டா எப்படிங்க வருவான்? உங்களுக்கு சம்பளம் பத்தலைன்னு எங்க பிள்ளைகளுக்கு பிரச்சனை போது நீங்க பேசுங்க, எங்க பிள்ளைகளுக்கு பிரச்சனை நாங்க வந்து நிக்கிறோம். அடுத்த ஜெனரேஷன் என்னத்தங்க நீங்க பாக்குறீங்க? அடுத்த ஜெனரேஷன்
நாய் விடாத படுபடுது அடுத்த ஜெனரேஷன் சொல்லிக் கொடுக்க வைக்கலாம தெரியுறீங்க நீங்களா. வாங்குற சம்பளத்துக்கு வேலை வாருங்க, அப்புறம் அதுக்கு மேல சம்பளத்தை பத்தி யோசிக்கலாம். எங்க வரி பணத்துல வாங்கிட்டு எங்களை தானே சப்போர்ட் கூப்பிடலாம், நீங்களா வேலையை நிப்பாட்டி விட்டு. எங்களுக்குலாம் அது அதிகாரம் இல்லைங்க, இல்லாட்டி உங்களை எல்லாம் தூக்கி எரிஞ்சிட்டு போயிருவான். இதோட முடிச்சுக்கிறேன். இதுக்கப்புறம் ஏதாச்சும் பேசினேன்னா அசிங்கமா திட்டி போயிருவேன் வீடியோல.